எதே நாள் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம் 26 சாதனம் சொல்றாள் ஞானி ஆவதற்கு. அதுல இந்த 5 அவசியம் நாள். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம். ஜென்மான்னா என்ன? பெருமன பிறப்புன்னு சொன்னா போறாது, யோனி நிர்கமாதி. இவன் வந்த வழியை நினைச்சா மறுபடியும் அந்த வழி வழியா பறக்கணும் நினைப்பன. ஜென்ம மிருத்யு. மிருத்யுன்னா என்ன? சர்வமர்மச்சேதகோ மிருத்யு. 1000 பயல தலைகீழ ஜலத்துக்குள்ள வச்சு அமுக்கிறா போல இருக்கும் மரண சமயத்துல. அவன் காவேரி 2 கரையும் பாரத்து ஜலம் போற போது போக்குறீங்களா ஒருத்தனை பிடிச்சி தலைகீழ அமைக்கிறானே எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா மரண சமயத்துல. மிருத்யு ஜரே. ஜரேன்னா கழத்தனம்னா என்ன? சர்வ பரிபாவ ஹேது ஜரா. வழிக்கு கீழே விழுந்தா பத்னி முத கொண்டு சிரிச்சு விட்டு அப்புறம் தூக்கி விடுவல்ல ஜரே. வியாதி ஒரு கபத்தை காரி காரி கபங்கபமா உமிஞ்சான சாப்பிடுற போது புள்ள முத கொண்டு இனிமே கொட்டுள்ள சாப்பிடுவான். வியாதி துக்கம் பிரிய வியோகம் அப்பிரிய சம்யோகம். வேண்டியவன் போயிடுவான், வேண்டாதவன் கணக்கப்பன். ஆஹா நான் பிளாக் மார்க்கெட்ல சம்பாதிச்ச பணம் கணக்கை 200 ரூபாயில கொடுக்க முடியாது ஆயிடுச்சேன்னு அழுவான். அவன் இன்னொருத்தன் கேப்பன் கணக்கு இந்த 5 நினைச்சு பார்த்தா அர்ஜுனா என்ன பஜிக்காம இருக்கலாமான்னு கேட்டாள் சுவாமி கீதையில. கீதை என்ன ரத்னம் இல்லையோ? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ. இந்த 5 தோஷத்தையும் அனுதர்சனம். அனுதர்சனம்னா க்ஷணே க்ஷணே தரிசனம். சித்தக்கு சித்த நினைச்சு பார்க்கணும். அவன் வந்துட்டா என்னமா இருக்கும்? ஜென்மா வந்தா எப்படி தவிப்போம், மிருத்யு வந்தா எப்படி தவிப்போம், ஜரம் வந்தா எப்படி தவிப்போம், வியாதி வந்தா நம்ம கத்தி என்ன ஆகும், அவன் வேண்டியவன் போய் வேண்டாதவன் கணக்காட்டா எப்படி ஆகும் நினைச்சு பார்த்துக்கோ. சுவாமி கீதையில அவன் சர்வஜன் பரமேஸ்வரனும் இல்லையோ, அவன் எப்படி நம்ம கஷ்டத்தை நமக்கே தெரியாதுன்னு நம்ம கஷ்டம் அதை எடுத்து சுவாமி டாக்டர் சொன்னாதான் புரியும். சார் இது பட்சவாதம் பிளட் பிரஷருங்கிறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு புரியுதுன்னு. அவன் அவருக்கு தான் புரியும், வேற யாருக்கு என்னது புரியும்? இவன் என்னமோ சுருக்குங்கிறான், அதெல்லாம் இல்லை பிளட் பிரஷருங்கிறார். அவர் நினைச்சு கட்டிப்பிடி சொல்றாரு உடனே. அது மாதிரி சுவாமி சொன்னாதான் புரியுதுன்னு, தெய்வம் சொன்னாதான் புரியுது. தெய்வம் தான் நமக்கு கத்தி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் மனசுல. இது அழகா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்முடைய பாடு சிரமம் தான்.